السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن صلاتي ونسكي ومحياي ومماتي லில்லாஹி ரபில் ஆலமீன். நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த அழகான வாக்குறுதியோட அன்பான சகோதரிகளா, அல்லாஹுடைய அளவற்ற கருணையால கருணை மிகுந்த இந்த ரமதானுடைய மாதத்துல அல்லாஹுடைய அருள் வாரி வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தயாளமான மாதத்துல ஏக இறைவன் அவனை பற்றிய நினைவூட்டலுக்காக இந்த மகத்துவமான சபைக்காக நம்மள தேர்வு செஞ்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது ஈடு இணை ஆகாது. சரி, இந்த தருணத்துல இந்த ரமலானுடைய இரவுல கடந்த 2 இரவுகள நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய பார்வையில நட்சத்திர சான்று பெற்ற மனிதர்களாக சஹாபாக்கள் மட்டுமல்ல, நபிமார்கள் மட்டுமல்ல, நம்மளும் மாறணும் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட முயற்சிகளை நம்ம செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிகாலா தான் கடந்த 2 வகுப்புகளை நம்ம பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு வகுப்புலையும் ஒரு முக்கியமான சான்றிதழ் பெற்ற நபி தோழரையும் அவர் எந்த நபிக்கு ஒப்பாக சான்று வழங்கப்பட்டார் அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதரிகளா, இந்த உலக வாழ்க்கை மறுமைக்கான விளைநிலம். இங்கே விதைத்து அங்கே அறுவடை செய்து கொள்ள வேண்டும். இங்கே வினை இருக்கு. ஆனா அதுக்கான பிரதிபலனும் கூலியும் மறுமையில தான் கிடைக்கக்கூடியதா இருக்கு. இந்த உலகத்துல நம்ம எதை சாப்பிடுறோமோ, நம்ம எதை செலவு செய்யறோமோ, எதை நம்ம உடுத்துறோமோ, எதை அல்லாஹுடைய பாதையில உண்மையாவே அல்லாவுக்காக செலவு செய்யறோமோ, அது மட்டும்தான் நமக்கானதே தவிர அது தாண்டி இங்க இருக்கக்கூடிய எதுவுமே நமக்கு சொந்தமானதில்லை. அப்படி இந்த நிலையே இல்லாத இந்த உலகத்துல எதை நோக்கி நம்ம இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நின்னு நிதானிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தா நம்ம கையில எதுவுமே இல்லாம இருக்கும் சகோதரிகளா. இப்படிப்பட்ட ஒரு தேக்கம் இயல்பாவே பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த வாழ்க்கையில ஒரு தேக்கமும் தடுமாற்றமும் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா ஏறத்தாழ ஒரு 40 வயசுல வரும். இதுக்கு ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா மிட் லைஃப் கிரைசிஸ்னு சொல்லுவோம். மத்திம கால மத்திம கால வயதுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த நிலை பிரச்சனை எப்படி வரும் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, மனுஷன் அவனுடைய இளமை காலத்துல எல்லாம் நல்ல துருதுருப்பா இருந்து ஓடி ஆடி உழைச்சு கொஞ்சம் உடல் ரீதியாக சோர்வு ஏற்படும் போது மனசுலயும் உற்சாகம் குறையும். அந்த காலகட்டத்துல மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நின்னு என்னதான் வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கோம், இவ்வளவு காலம் வாழ்ந்துமே என்னதான் சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு நிலைமையா இருக்கும். இந்த நிலைமையில அவனுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு விதமான தனிமையை அவன் உணரக்கூடியவனா இருப்பான். இந்த லோன்லினஸ் எதனால வரும் அப்படின்னா, பிள்ளைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல படிப்புக்காகவோ இல்ல திருமணமாகியோ வீட்டை விட்டு போயிருப்பாங்க. அப்ப நம்மளுடைய வீடு எப்படிப்பட்ட ஒரு இடமா மாறிடும் அப்படின்னா எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலியான பறவையுடைய கூடை போல நம்முடைய வீடும் காலியாக மாறிடும். ஒரு விதமான தனிமையை உணரக்கூடிய மனிதர்களா இருப்போம். அன்பான சகோதரிகளா, இப்ப எதுக்கு இந்த தேக்கத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த தேக்கம் வருவதற்கு முன்னால் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக பூமியில் வாழக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட நாளாதான் இருக்கணும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் காலையை அடையும் போது அவன் இரவை அடைவானா அப்படின்றது அவனுக்கு நிச்சயமானதில்லை. அதே மாதிரி இரவு நேரத்தை அடையக்கூடிய ஒரு மனிதன் காலை நேரத்தை அடைவானா அப்படின்றதும் உறுதி இல்லை. அப்ப இப்படி ரொம்ப குறுகலான ரொம்ப சின்ன காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக வாழ்றோம். அப்ப இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள எப்படியாவது ஒரு நற்சான்றிதழ அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வாங்கிட்டு போயிடணும் அப்படின்றதுக்கான முயற்சிக்கான வகுப்பா தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பும் அமைய போகுது. இப்ப கடந்த 2 வகுப்புல நம்ம யாரை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல் வகுப்புல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு அழகான சான்றிதழ் கொடுத்திருந்தாங்க.
என்ன சொன்னாங்க அப்படின்னா, "அலியே, நீ மூசாவுக்கு எப்படி ஹாரூனோ, அதைப் போன்று நீங்கள் எனக்கானவர்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சான்றிதழ் குடுத்திருந்தாங்க. அந்த சான்றிதழ நம்மளும் பெறணும் அப்படின்னு சொன்னா, நம்மளும் இந்த உம்மத்துடைய ஹாரூன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து அந்த சர்டிபிகேட் கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன முயற்சிகள செய்யணும் அப்படின்றத நம்ம முதல் வகுப்புல பார்த்தோம். 2வது வகுப்புல நேத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உவைஸ் அல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்ற தாபியீனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான சான்றிதழ் குடுத்திருந்தாங்க. என்ன சான்றிதழ் குடுத்திருந்தாங்க அப்டின்னா, உவைஸ் அல் கர்னி அப்படின்ற இந்த மனிதர் தன்னுடைய தாய்க்கு செய்யக்கூடிய இந்த உபகாரத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு குடுத்த அருள் என்ன அப்டின்னா, உவைஸ் கையேந்தி என்ன பிரார்த்தனை கேட்டாலும் அதை நிச்சயமாக இறைவன் அங்கீகரிக்கக் கூடியவனாக இருப்பான். அப்படின்றதுக்கான அடையாளமா, அப்படிப்பட்ட ஒரு சான்றிதழ் இந்நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் கையேந்தி கேட்டாலும் நம்முடைய ரப்பு உவைஸுக்கு குடுத்த மாதிரி வாரி வழங்கி குடுப்பான் அப்படின்ற சான்றிதழ் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்த 5 விஷயங்கள நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற படிப்பினைகள நேத்து பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புல நம்ம எந்த சான்றிதழ பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, இன்னைய வகுப்புல நம்ம பார்க்க போற சான்றிதழ் அழகான தோழமைக்கும், தூய அன்பிற்குமான சான்றிதழ். அல்ஹம்துலில்லாஹ். யார் நண்பர்களா இருக்க முடியும் சகோதரிகளா? யார் ஆருயிர் தோழிகளாவோ, இல்ல ஆத்ம திருப்தி கொண்ட ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய சோல்ஃபுல்லான ஆத்மார்த்தமான நண்பர்களாக யாரால இருக்க முடியும்? எங்க சாட்ல ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எனக்கான உயிர் தோழி, எனக்கான நல்ல நண்பன் அப்படின்னு சொன்னா, யார ஒரு மனிதன் சொல்ல முடியும்? ரைட். எஸ். சரி. நேர்வழி பெற்ற ஒரு நண்பன். சரி, வேற? அவ்வளவுதானா? 40 பேர்ல வேற யாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? உங்களுடைய கணவர். சரி. நான் யாருன்னு கேட்கல. என்ன பண்புடைய மனிதர் நமக்கு நல்ல நண்பரா இருப்பாரு? இல்ல அப்டின்னா, யார நமக்கான நண்பர் அப்டின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமான ஒரு தோழனாவோ, தோழியாவோ நம்ம யார எடுத்துப்போம்? அல்லாஹ்வுக்காக நம்மள நேசிக்கிற ஒருத்தர். ஓகே. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சரி. ஆனா, இயல்பாவே அது கணவரா இருக்கட்டும், இல்ல தாய் தந்தையா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய கொள்கை உறவுகளா இருக்கட்டும், யார் நமக்கு ஆத்மார்த்தமான தோழியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, யாருடைய சிந்தனை நம்முடைய சிந்தனையோடு ஒற்ற சிந்தனையாக இருக்கோ, சுப்ஹானல்லாஹ். யார பார்க்கும்போது நமக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வருதோ, அல்லாஹ்வுடைய கருணையால யார பார்க்கும்போது எந்த மனிதர் நம்மள நேர்வழியின் பக்கம் வழிநடத்தக்கூடிய மனிதரா இருக்காரோ, இதெல்லாம் நல்ல நட்புக்கான அடையாளம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நல்ல நண்பர் எப்படி அப்படின்னு சொன்னா, நறுமண திரவியத்தை விற்கக்கூடிய அத்தர் வியாபாரியை போன்றவர். அவர் கூட போயி அந்த வியாபாரத்துல நம்ம பங்கு கொண்டு அத்தர எடுத்து நம்ம மேல பூசிக்கலனா கூட, அவர் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல நம்ம போகும்போதே, அவருடைய கம்பானியன்ஷிப்புக்குள்ள நம்ம நுழையும்போதே, அவருடைய அருகாமையே நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நறுமணத்தையும், ஒரு சுபத்தையும் குடுக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு தீய நண்பன் ஒரு கொள்ளை பட்டறையில இருக்கக்கூடிய கொள்ளையில இருக்கக்கூடிய ஒரு வியாபாரிய போல. அவன் கூட போய் உட்கார்ந்து அந்த அடுப்புக்கறி உற்பத்தி செய்ற இடத்துல நம்ம வேலை செய்யலனா கூட, அங்க போனாலே அந்த கறி நம்ம மேல ஒட்டிக்கிரும். நம்மளும் களங்கமானவங்களாவோ, அழுக்கானவங்களாவோ மாறிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நண்பனுக்கான ரோல் ரொம்ப ரொம்ப உன்னதமானது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம 2 அழகான மனிதர்கள பார்க்க போறோம். அந்த 2 அழகான மனிதர்கள்ல ஒருத்தர் அல்லாஹ்வுக்கே நண்பராக இருந்தவர். ஒருத்தர் அல்லாஹ்வின் தூதருக்கு நண்பராக இருந்தவர். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் யார பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோதரிகளா, இந்த நபிமொழி முஸ்னத் அ முஸ்னத் அஹ்மதுல பதிவாயிருக்கு. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இத அறிவிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இது என்ன நபிமொழி அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்துடைய முடிவுல கைதான அந்த கைதிகள என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபித்தோழர்கள் கிட்ட ஆலோசனை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப ஆலோசனை செய்யக்கூடிய தருணத்துல ஒவ்வொரு நபித்தோழரா இதுக்கு பதில் சொல்றாங்க. அப்ப முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேக்குறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, "அல்லாஹ்வின் தூதரே, இந்த பத்ர் போர்ல நம்ம கைதியா எடுத்திருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே
நம்முடைய சொந்த மக்கள். இவங்க கிட்ட இருந்து ஏதாவது பிணை தொகையா ஒரு தொகைய மட்டும் நம்ம வாங்கிட்டு, இவங்கள வந்து நம்ம விடுவிச்சிடலாம். இந்த இப்படி நம்ம வாங்குனோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பொருளாதாரமும் வலுவடையும். அவங்களையும் வந்து நம்ம வந்து விட்டுறலாம். நம்ம தண்டிக்காம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அடுத்து வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்த விட அப்படியே நேர் ஆப்போசிட். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே, இப்ப இந்த பத்ர் போர்ல நம்ம பிடிச்ச இந்த கைதிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கமான இஸ்லாத்துக்கும் எதிரான விரோதிகள். இவங்களுடைய கழுத்த சீவுறத விட வேற எந்த தண்டனையுமே வந்து இவங்களுக்கு பொருத்தமானதா இல்ல. அதுதான் சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கருத்தும் வந்து உமருடைய கருத்தும் வந்து ஒத்த கருத்து தான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனசு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தோட தான் வந்து ஒத்து போகக்கூடியதா இருந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சில மனிதர்களின் மனதை மென்மையாக படைத்துள்ளான். சில மனிதர்களுடைய மனசு வந்து எந்த அளவுக்கு மென்மையா இருக்கு அப்படின்னா, பால விட மென்மையானதா இருக்கு. ஆனா, இன்னும் சில மனிதர்களுடைய மனத வந்து ரொம்ப கடுமையாக படைச்சிருக்கான். கல்ல விட கடுமையா படைச்சிருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "அபூபக்கரே, நீங்கள் இப்ராஹிமுக்கு ஒத்தவர்." அப்படின்னு சொல்லிட்டு, அ இன்னும் நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை போன்றவர் அப்படின்னு சொல்றாங்க. அதோட உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, "உமரே, நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை போன்றவர். இன்னும் நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றவர்." அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க? சூரத்துல் இப்ராஹிம்ல பதிவாயிருக்கு. அ தன்னை எதிர்த்து, தன்னையே நெருப்புல தூக்கி போட போன அந்த சமூக மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களுக்கு எதிரா கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிரார்த்தனை கூட செய்யலையாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "என்னுடைய இறைவனே, நிச்சயமாக இந்த மக்கள்ல வந்து நெறைய பேர வந்து வழி கெடுத்துட்டாங்க. இந்த சிலைகள் வந்து இந்த மக்கள்ல நெறைய பேர வழி கெடுத்துருச்சு. ஆனா, இதுல யாரு என்ன பின்பற்றுறாங்களோ, அவங்க என்ன சேர்ந்தவங்க. ஆனா யார் எனக்கு மாறு செய்றாங்களோ, அவங்களுக்கு நிச்சயமா நீ மன்னிக்க கூடியவனாகவும், ரொம்ப கருணை உடையவனாகவும் இருக்க என்னுடைய ரப்பே!" அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மன்னிக்கக்கூடிய பண்பையும், அல்லாஹ் மீதான நம்பிக்கையும், அவன் மேல வைத்திருந்த கருணையின் மீதான நம்பிக்கையும் வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தன்மைய இந்த சூழல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூழல்ல மட்டும் இல்ல, இன்னும் அநேக சூழல்கள்ல வெளிப்படுத்தினதுனால, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன சான்றிதழ் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, "அபூபக்கரே, நீ இந்த உம்மத்தின் இப்ராஹீமை போன்றவர்." அப்படின்ற அழகான சான்றிதழ குடுத்திருந்தாங்க. இப்ப இதோடைய அடிப்படையில தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த உம்மத்தின் இப்ராஹீமை போன்றவர் அப்படின்னு சொன்னா, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்னென்னலாம் உன்னதமான பண்பு நலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துட்டு, இந்த சான்றிதழ ஏன் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடுத்தாங்க அப்படின்றதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அப்ப சகோதரிகளே, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த மார்க்கத்துடைய தந்தை. எப்படி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையோ, அதே மாதிரி இந்த மார்க்கத்தின் தந்தை யார் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்து இவர் இறைவனின் தூதர் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே மனிதர் யார் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். அ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லும்போது, சூரத்துன் நஹ்லுடைய 120வது வசனத்துல சொல்றான், "இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானித்தன் லாஹு ஹனீஃபா வலம் யகும் மினல் முஷ்ரிகீன்." அப்ப இத வந்து மொழிபெயர்க்கும்போது, சில மொழிபெயர்ப்பாளர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இப்ராஹீமே ஒரு உம்மத் ஆவார். இப்ராஹிம் அப்படின்ற அந்த தனி மனிதன் ஒருத்தரே இந்த மொத்த உம்மத்துக்கும் சமமானவர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சில சில பேர் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. இன்னும் சில பேரோட மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு தலைவராகவும், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவராகவும், சத்திய வழியை சார்ந்தவராகவும் இருந்தார். மேலும் இணை வைக்கக்கூடிய மனிதர்கள்ல அவர் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. இப்ப இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தப்சீர் விளக்கங்கள்ல பார்க்கும்போது, எப்படி ஒரு மனிதன் ஒரு உம்மத்தா இருக்க முடியும்? இத எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில இவ்வளவு ஆணித்தரமா சொல்றான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்கு கட்டுப்பட்ட மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்கு வணங்குன மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்காக தியாகம் செஞ்ச மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்துக்காக பிரார்த்தனை செய்தது மாதிரி
இந்த மொத்த உம்மத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சேர்ந்தா கூட இந்த அர்ப்பணிப்புகளுக்கும் இந்த தியாகத்துக்கும் ஈடு செய்ய முடியாது அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த தனி ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உம்மத் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தப்சீர் விளக்கம் சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு மகத்துவமான மனிதர். சரி, இந்த மனிதருக்கு இன்னும் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லும்போது கலீலுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்றான். அளவற்ற அருளாளனுடைய நண்பர், தோழர், உற்ற நண்பர் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவனுடைய ஃப்ரெண்ட நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றான். அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டா யார இன்ட்ரடியூஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம நம்மளுடைய அல்லாஹ்வுடைய நண்பரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட திருமறையில அறிமுகப்படுத்துறான். அப்ப இது ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏன் இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா ஆஹ் எம், நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட நண்பர் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கான இன்னும் ஒரு ஆணித்தரமான விஷயத்தையும் அறிமுகப்படுத்துறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வை பற்றி இவர் உண்மையே கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாளர்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, நேரான வழியை சார்ந்தவரான இப்ராஹிமுடைய மார்க்கத்தையே நீங்கள் பின்பற்றுங்கள். முகம்மதுடைய மார்க்கம்னு சொல்லல, மூசாவுடைய மார்க்கம்னு சொல்லல, அது மாதிரி நூஹுடைய மார்க்கம்னு சொல்லல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்களுக்கும் யாருடைய மார்க்கத்தை பின்பற்ற சொல்லி அறிமுகப்படுத்துறான் அப்படின்னா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்ற சொல்லி அறிமுகப்படுத்துறான். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அப்படின்ற தனி மனிதரே ஒரு உம்மத்து. இந்த மார்க்கமே இப்ராஹிமுடைய மார்க்கமா? சுப்ஹானல்லாஹ். சரி. இப்ப இவங்களுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சகோதரிகளா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு இபாதத்துக்கள் செய்யக்கூடிய மனிதராக இருந்தாராம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதுல முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில வந்தவங்க தான் அநேக நபிமார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனையுடைய வெளிப்படையா தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பிரார்த்தனையுடைய அடிப்படையில தான் இந்த உம்மத்துல இந்த உம்மத்துக்கு எங்கள முன்மாதிரியாக்கு அப்படின்ற அந்த பிரார்த்தனையுடைய அடிப்படை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில நபியா வந்தாங்க அப்படின்ற செய்தியும் இருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மக்கள் ஓரிரை கொள்கை பேசுறாங்கல்ல. இந்த ஓரிரை கொள்கை பேசக்கூடிய எல்லா மக்களுக்குமான தலைவரும், முன்மாதிரியும், நம்முடைய தாவா அழைப்பு பணிக்கான ஆசிரியரும் யார் அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட திருமறையில சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தப்சீர் விளக்கங்கள் சொல்லி காமிக்குது. சரி. அப்ப இந்த மனிதர் அப்படி என்னதான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த இபாதத்துக்கள் ஒவ்வொரு இபாதத்தும் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா சகோதரிகளா, அல்லாஹ் ஒரு விஷயத்த செய் அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டுட்டான் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்களே தவிர, இது செய்யறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில என்ன அசௌகரியம் வரும், நமக்கு இது சிரமமா இருக்குமா, ஈஸியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொடி பொழுது கூட நினைச்சதில்ல. அவங்க ஒவ்வொரு தருணமும் அல்லாஹ்வுக்காக ஏதாவது செய்யும் போது அவங்களுடைய மனசு எப்படி இருக்குமா, இது என்னுடைய ரப்புக்கு பிடிக்குமா, நான் இப்ப தொழுகிறேனே, இது என்னுடைய இறைவனுக்கு பிடிக்குமா? நான் இந்த குர்பானிய குடுக்க போறேனே, இது என்னுடைய இறைவனுக்கு பிடிக்குமா? நான் இறை இல்லமான இந்த காபாவ கட்டுறேனே, இத என்னுடைய இறைவன் ஏத்துக்குருவானா? அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு மட்டுமே பிரையாரிட்டி குடுக்கக்கூடியவங்களாவும், அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதோடைய அடிப்படையில அதிகமான இபாதத்துக்கள் செய்யக்கூடியவங்களாவும் இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி இந்த மனிதர் இன்னொரு என்ன அழகான விஷயம் இவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்கள சுத்தி வாழ்ந்த எல்லா மனிதர்களும் சிலைகளை வணங்கக்கூடிய மனிதரா இருக்கும்போது, அல்லாஹ் இப்ராஹிம் அப்படின்ற இந்த சிறுவருக்கு கொடுத்த மதிநுட்பத்துடைய அடிப்படையில என்னுடைய ரப்பு யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்ராஹிம். நட்சத்திரமா, சூரியனா, இல்ல சந்திரனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியா கேட்டு கேட்டு இது இல்ல என்னுடைய இறைவன், இது இல்ல என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்னுடைய இறைவன் கண்டிப்பாக ஒருவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு அந்த அல்லாஹ்வுடைய இந்த சத்திய மார்க்கத்திற்கு சான்று பகரக்கூடியவங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இது முதல் விஷயம்.
2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து மிக மிக பெரிய தியாக உணர்வு இருந்துச்சா சகோதரிகளா. இந்த தியாக உணர்வ பத்தி அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையில வந்து நெறைய இடங்கள்ல வந்து பேசுறான். ஆனாலும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏறத்தாழ 86 வயசு வரைக்கும் எத்தன வயசு? 86 86 வயசு வரைக்கும் குழந்தை இல்ல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, ரப்பு கிட்ட வந்து பிரார்த்தனை செய்றாங்க. என்னுடைய இறைவனே, எனக்கு நீ ஒரு சாலிகான குழந்தையை வந்து கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹ்வும் வந்து ஒரு பொறுமையான ஒரு குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம வந்து குடுத்துடுறான். இவ்ளோ வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பிள்ளை மேல எவ்வளவு பிரியமான ஒரு தந்தையா இருந்திருப்பாங்க. ஆனா, இந்த காலகட்டத்துல அல்லாஹ் புறத்துல இருந்து வஹி வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஸ் அம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் ஒரு புல் பூண்டு கூட இல்லாத ஒரு ஆள் அரவமே இல்லாத அந்த பாலைவன பூமியில விட்டுட்டு, "இப்ராஹிமே நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து ஒரு கட்டளை வருது. அந்த தந்தையுடைய மனசு எப்படி படபடத்து போயிருக்கும். ஒண்ணுமே இல்லையே இங்க ஏதாவது யார் மூலமாவது ஒரு காட்டு மிருகமோ, இல்ல வந்து மேல இருந்து ஒரு பருந்தோ, ஏதோ வந்து உயிருக்கு ஆபத்தான சூழல்ல யாரையாவது கூப்பிட்டா கூட, ஹெல்ப்புக்கு எந்த சூழலுமே இல்லாத ஒரு இடத்துல, இந்த மனைவியையும், இந்த பச்சிளம் குழந்தையும் விட்டுட்டு போகக்கூடிய அந்த தந்தையுடைய மனநிலை எவ்வளவு கனமானதா இருக்கும். இது அல்லாஹ்வோட கட்டளை. ஆனா, அவங்களுடைய அசௌகரியத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து யோசிக்கவே இல்ல. தன்னுடைய ரப்புக்காக என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னோட மனைவியையும், தன்னுடைய கைக்குழந்தையும் அந்த பாலைவன பூமியில விட்டுட்டு அமைதியா நகர்ந்து போறாங்க. அப்ப அந்த மனைவி என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அம் "யா சயீதி எங்கள இங்க எங்களுடைய தலைவரே, எங்கள இங்க விட்டுட்டு போறீங்களே" அப்படின்னு கேட்கறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே சொல்லாம நகர்ந்து போறாங்க. அப்ப திரும்பி அந்த மனைவி கேட்கறாங்க, "இது அல்லாஹ்வுடைய கட்டளையா?" அப்படின்னு கேட்கறாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா தலையாட்டிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்து போயிடுறாங்க. அந்த அழகான குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்ணும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால், எங்களுடைய இறைவன் எங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் மேல முழுமையான தவக்குல் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியும் இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ் இந்த தியாக உணர்வுக்கு, இந்த அர்ப்பணிப்பு உணர்வுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்ல சகோதரிகளா, அவங்களுடைய குடும்பமும் மிகப்பெரிய சான்றாக இருந்துச்சு. அடுத்து வந்து நமக்கு தெரியும். அ அவங்க வச்சிருந்த கொஞ்சோண்டு பேரிச்சம்பழமும், தண்ணியும் வந்து தீர்ந்து போயிருது. அப்ப இந்த நேரத்துல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மேல வச்சிருந்த தவக்குலுடைய அடிப்படையில சஃபாவுக்கும், மர்வாவுக்கும் நடுவுல அம் ஓடி, ஓடி அல்லாஹ்வுடைய புறத்துலருந்து உதவி தேடுறாங்க. உதவி தேடும்போது அல்லாஹ்வுடைய கருணையால ஜம்சம் அப்படின்ற நீர் ஊற்று வருது. எத்தன 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மனிதர் தன்னுடைய இறைவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையுடைய அடிப்படையில செஞ்ச பிரார்த்தனைக்கு பிரதிபலனா தோன்றிய அந்த ஜம்சம் எத்தனை 1000 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் நமக்கு தண்ணி குடுத்துட்டு இருக்கே. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு குடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டானா, கராமத்துக்களையும், அற்புதங்களையும் வாரி வழங்கக்கூடிய இறைவன் இருக்கான் அப்படின்ற அந்த உணர்வு போதும். அந்த ஒரு உணர்வு தான் இந்த மொத்த குடும்பத்துடைய ஆழ் மனசுலயும் பதிஞ்சிருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். சரி. அப்ப இந்த காலகட்டத்துல ஜம்சமுடைய தண்ணி வந்துருது. ஜம்சமுடைய தண்ணி வந்ததுக்கு அப்புறமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகும்போது, ஒரு பிரார்த்தனைய செஞ்சுட்டு போறாங்க அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து. என்ன பிரார்த்தனை செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, "எங்கள் இறைவனே, நிச்சயமாக என்னுடைய சந்ததியினர்ல வந்து உன்னுடைய இந்த இறை இல்லத்துக்கு பக்கத்துல ஒரு விவசாயமே இல்லாத இந்த பூமியில வந்து நான் விட்டுட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயும் அவங்களுடைய இபாதத்து தான் வந்து முன்னுரிமை பெறுது சகோதரிகளா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, "எங்களுடைய இறைவனே, தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவதற்காக இங்க கொஞ்சம் மனிதரையாவது இந்த பகுதியில வந்து நீ குடியேறச் செய். அந்த மனிதர்களுடைய மத்தியில, அவங்களுடைய இதயத்துல இந்த சத்திய மார்க்கத்த வந்து நீ வந்து பதியச் செய்." அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து உனக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு, இந்த பூமியில வந்து நீ நெறைய கனிவர்க்கங்களையும், ஆகாரங்களையும், உணவுகளையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரார்த்தனைய மட்டும் செஞ்சுட்டு நகர்ந்து போயிடுறாங்க சகோதரிகளா. இந்த பிரார்த்தனையோட அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம மக்காவுக்கு போனா கூட,
24 மணி நேரமும் உலகத்துல ஒரு பூமியில தண்ணியும், உணவும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வகையான பழங்களும் கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் மனிதர்களுடைய கூட்டம் நிரம்பி இருக்கும். அந்த நிரம்பி இருக்கக்கூடிய கூட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய இதயத்திலயும் அல்லாஹ் மீதான நம்பிக்கை நிரம்பி இருக்கு அப்படின்னு சொன்னா, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற இந்த ஒற்றை மனிதருடைய பிரார்த்தனை தான். சுப்ஹானல்லாஹ். சரி. விட்டுட்டு கொஞ்சம் காலம் கழிச்சு திரும்பி வர்றாங்க. இந்த மகன் இப்ப தந்தையுடைய நடமாடக்கூடிய வயசுல இருக்காரு. இவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல திரும்பி அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து இவங்களுடைய ஈமானையும், உறுதியையும் சோதிப்பதற்காக இன்னொரு கட்டளை வருது. என்ன கட்டளை வருது? தன்னுடைய மகனை அறுத்து பலியிடும்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி மூலமா ஒரு கனவ காமிக்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? வந்து அத உடனே இந்த மகன் தூங்கிட்டு இருக்கும்போது கழுத்தறுத்துறல, இல்ல அப்படின்னு சொன்னா மனைவி கிட்ட சொல்லி அவர நிர்பந்தப்படுத்தி கழுத்தறுத்துறணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைய மெதுவா தன்னுடைய மகனுக்கு புரியிற மாதிரி அவங்கள மனரீதியாக தயார்படுத்தக்கூடிய மனிதரா இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப மன ரீதியா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தயார்படுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை கேட்டு பிறந்த சாலிகான புள்ள தானே இந்த பிள்ளை. அதனால இந்த பிள்ளையுடைய பதிலும் எப்படிப்பட்ட பதிலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, "என்னுடைய தந்தையே, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் நீங்கள் இந்த கட்டளைய நிறைவேற்றுங்க. அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள்" அப்படின்னு சொல்லி சூரத்துல் சாஃபாத்துடைய 102வது வசனத்துல இந்த அழகான ஒரு மகனுடைய வெளிப்பாடு, அன்புடைய வெளிப்பாடும், தந்தை மேல இருந்த நம்பிக்கையும், தந்தை அறிமுகப்படுத்திய இறைவன் மேல இருந்த நம்பிக்கையும் சுப்ஹானல்லாஹ் மொத்தமா வெளிப்படுது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அந்த கத்தி அறுபடாம போய், அதுக்கப்புறம் இன்னும் அந்த நாள தியாகத்தின் திருநாளாக நம்ம நினைவு கூறக்கூடியவர்களாக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் இன்னைக்கு வரைக்கும் அந்த நாள நம்ம நினைவு கூறக்கூடிய நாளா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரிகளா, யோசிச்சு பாருங்களேன். எப்படிப்பட்ட தந்தை, எப்படிப்பட்ட தாய், எப்படிப்பட்ட மகன், இது எல்லாத்துக்குமான அடிப்படை என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்படக்கூடிய மனிதர்களாக இருந்தாங்க. அந்த கட்டுப்பாட்டோட வெளிப்பாடா இவங்களுடைய இதயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழகான தியாக உணர்வ வச்சிருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். சரி. இதுக்கு அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அப்படி என்ன மகத்துவம் இருந்துச்சு? அல்லாவே அவனோட ஃப்ரெண்டா எடுத்துக்கிற அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு அல்லாஹ் என்ன நிகமத்துகள வாரி வழங்குனாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யக்கூடியவங்களா இருப்பாங்களாம், எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் என்ன குடுத்தாலும், "ரப்பே இது என்னுடைய உம்மத்துக்கும் கிடைக்கணும். ரப்பே இது எனக்கு அப்புறம் வரக்கூடிய சமுதாயத்தினருக்கும் கிடைக்கணும். ரப்பே இது என்னுடைய வழித்தோன்றல்கள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிடைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய புறத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களாம் சகோதரிகளா. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அ "வஜஅல்னி முத்தகீன இமாமா." முத்தகீன்களுக்கு எங்களை இமாமா ஆக்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனை முடியுதுல. அந்த அழகான பிரார்த்தனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அடிப்படையில செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தலைமைத்துவம் அப்படின்றது மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, "இப்ராஹிமே உன்ன நான் இந்த உம்மத்துடைய தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த வாய்ப்ப என்னுடைய சந்ததியில இருக்கிறவங்களுக்கும் நீ குடு" அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுக்கான அடித்தளம் என்ன அப்படின்னா, தனக்கு மட்டும் இந்த உன்னதமான வாய்ப்பு கிடைக்கக்கூடாது. தன்னுடைய வழித்தோன்றலுக்கும், தன்னுடைய பின்தோன்றல்கள் வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாவும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி எப்ப பார்த்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இதுக்கு ஒரே ஒரு சான்று அப்படின்னு சொன்னா, சூரத்துல் இப்ராஹிமுடைய 41வது வசனம். "ரப்பனா அஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப்." என்னுடைய இறைவனே, நீ என்னையும், என்னுடைய பெற்றோர்களையும், இன்னும் நம்பிக்கையாளர்களையும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த நாளில் மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு, இத்தன 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உலகம் அழியப் போற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்காகவும், ஏன் அவங்களோட இந்த பிரார்த்தனை லிஸ்ட்ல நீங்களும் நானும் இருக்கோம் சகோதரிகளா. நமக்காக கூட அல்லாஹ்வுடைய புறத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பயுமே இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தவக்குல். எல்லாருக்குமே அந்த நெருப்பு சம்பவம் மனப்பாடமா தெரியும்.
சுப்ஹானல்லாஹ் இப்படியுமா உலகத்துல ஒரு மனிதர் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமா தான் அந்த நெருப்புடைய சம்பவம் இருந்துச்சு. ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அது கூடுதல் கனமான ஒரு சம்பவமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, சகோதரர்களா மனிதனுக்கு ரொம்ப வலிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தனிமை. சில நேரங்கள்ல மனிதன் தன்னை சுத்தி மனிதர்கள் இல்லாம இருக்கக்கூடியது ஒரு வகையான தனிமை. ஆனா இன்னும் சில நேரங்கள்ல தன்னை சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் யாருமே இல்லாத அனாதை மாதிரி நம்ம தனிமையை உணரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த நெருப்பு சம்பவமும் அவங்கள சு சுப்ஹானல்லாஹ். அவங்கள சுத்தி அவங்கள சார்ந்த மனிதர்களும், உறவுகளும், அவங்க உயிருக்கு உயிரா நேசிச்ச தந்தையும் இருக்கக்கூடிய ஒரு தலம் அது. அந்த அந்த சொந்தம், அந்த தந்தை எல்லாரும் சேர்ந்து அந்த கடுமையான நெருப்ப வளர்த்து வச்சிருக்காங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்ற ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த நெருப்புக்குள்ள தன்னுடைய சொந்த குடும்பமே தூக்கி போட போகுது அப்படின்னா, தன்னை சுத்தி இத்தனை மனிதர்கள் இருந்தும் அந்த மனிதர் எப்படி அனாதையா உணர்ந்திருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல ஒருவருக்கு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்றதுக்கான நாவு வருது அப்படின்னா, அந்த மனசுல அல்லாஹ் மீதான நேசம் எவ்வளவு ஆழமா வேரூன்றி இருக்கும். அப்ப அல்லாஹ் இப்படிப்பட்டவர தன்னுடைய கலீல் அப்படின்னு பெருமையா சொல்லாம என்ன செய்வான் சகோதரிகளே? இப்படிப்பட்ட ஒரு நேசம் நமக்கும் எப்ப நம்மளுடைய இதயத்துல பதியுதோ, கண்டிப்பா அல்லாஹ்வுடைய நேசரா, அவுலியாவாக மாறக்கூடிய வாய்ப்பு நமக்கும் இருக்கு. அப்ப இந்த நெருப்புடைய இந்த சம்பவம் அல்லாஹ் எப்படி அழகா மாத்திர்றான் அப்படின்னா, இங்கேயும் ஒரு மோஜிஸா, இங்கேயும் ஒரு கராமத்த ஏற்படுத்துறான். அல்லாஹ் என்ன செய்றான் அப்படின்னு சொன்னா, நெருப்ப தண்ணி ஊத்தி அணைச்சிரல. ஏன்னா வல்லமையாளன்ல. நெருப்புக்கும் அவன் தான ஆற்றல் மிக்க எஜமான். அப்ப அல்லாஹ் என்ன செய்றான் அப்படின்னு சொன்னா, யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்புக்கு கட்டளையிடுறான். நெருப்பே நீ இப்ராஹிம் மேல அமைதி தரக்கூடியதாகவும், குளிர்விக்கக்கூடியதாகவும் மாறிரு அப்படின்னு சொல்லிட்டு, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இரத்த சொந்தமுடைய மனிதர்களாக இருந்தா கூட, அனாதையாக உணர்ந்த அந்த இப்ராஹிம்க்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆறுதல் சொன்னதுக்கான அடித்தளம் என்ன அப்படின்னா, என் கூட என் ரப் இருக்கான். என்னுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேத்துக்கிறதுக்கு என் ரப்பு போதும் அப்படின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஆழமான, உன்னதமான தவக்குல் தான் காரணமா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சரி. 5வது விஷயத்துக்கு வருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதரிகளே. இந்த விஷயத்துடைய அடிப்படையில தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த சான்றிதழ் கிடைச்சுச்சு. என்ன அப்படின்னா, எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டாலும், எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாலும், எவ்வளவு நோவினை செய்யப்பட்டாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ரொம்ப நிதானமான, பொறுமையான, கருணையும், இரக்கமும் நிறைந்த இதயத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாங்களாம். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆஜர் பத்தி தெரியும். அவர் சிலைகளை செதுக்கக்கூடிய ஒரு சிற்பியா இருந்தாரு. அப்ப அவருக்கு எவ்ளோ மகன் மேல எவ்ளோ வெறியும், கோவமும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மகன தன் கண்ணுக்கு முன்னாடியே தீக்குள்ள தூக்கி போடுற அளவுக்கு அந்த தந்தை தயாராயிருப்பார். அப்ப அந்த தீக்குள்ள தூக்கி போடும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆடை உருவப்படுது, கருகப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவிப்புகள்லாம் சொல்லுது. அப்ப ஆடை இல்லாத அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட மனநிலை எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும், எவ்வளவு வலியோட வேதனையா இருந்திருக்கும். ஆனா கூட இப்படி அவமானத்தையும், வலியையும், வேதனையும் தேடி தந்த மனிதர்களுக்கு கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். என்னுடைய இறைவனே, இந்த சிலைகள் தான் அவங்கள வழிகெடுத்துருச்சு. அவங்க அவங்க கெட்டவங்கன்னு சொல்லல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த சிலைகள் தான் அவங்கள வழிகெடுத்துருச்சு. இதுல யாரெல்லாம் என்ன பின்பற்றுறாங்களோ, அவங்க என்ன சார்ந்தவங்க. ஆனா யாரெல்லாம் என்ன பின்பற்றலையோ, யாரெல்லாம் நிராகரிக்கிறாங்களோ, அவங்க என்ன சார்ந்தவங்க இல்லன்னு கூட சொல்லல சகோதரிகளா. அவங்களுக்கு நீ ரொம்ப மன்னிக்கிறவனாவும், கருணை உடையவனாவும் இருக்க என்னோட ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கருணையின் வெளிப்பாடை, அல்லாஹ்வுடைய கருணையின் வெளிப்பாடு மாதிரியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரப்போட அவ்வளவு அழகான பாண்டிங் இருந்துச்சு சகோதரிகளா.
அவ்வளவு அழகான பாண்டிங் இருந்துச்சு. அந்த பாண்டிங்குடைய வெளிப்படையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பு கிட்ட நெறைய பேசுவாங்களாம். என்னுடைய இறைவனே ரப்பனா, 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 ரப்பனாவ எடுத்து பார்த்தோம் அப்டின்னா, அதுல நெறைய ரப்பனா வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பிரார்த்தனையா இருக்கும் சகோதரிகளே. ரப்பனா கஅபாவ கட்டி முடிச்சுட்டு கூட 2 பேரும் என்ன துவா செஞ்சாங்க? அத்தாவும் மகனும் என்ன துவா செஞ்சாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் அப்டின்னு சொல்லிட்டு, அப்ப ரப்பு கிட்ட வந்து நெறைய பேசக்கூடியவங்களா இருப்பாங்களாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த அடித்தளத்துல இந்த அவமானப்படுத்தப்பட்டு இந்த நெருப்புல போடப்பட்டு இதுல இருந்து அல்லாஹ் வெளிப்படுத்தின அந்த நேரத்துல வெளிவந்ததுக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. பிரார்த்தனை என்ன ரப்பு கிட்ட பேசுறாங்க. என்னோட இறைவனே எனக்கு நீ ஞானத்தை கொடு. எவ்வளவு ஞானமான அறிவாளி தான். ஆனாலும் அல்லாஹ் கிட்ட திரும்பி கேட்கிறாங்க. என்னுடைய இறைவனே எனக்கு நீ ஞானத்தை கொடு. இன்னும் வந்து என்ன நீ நல்லவர்களோட சேர்த்து வை. அப்படின்றது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என்னோட இறைவனே எனக்கு பின்னாடி வர்றாங்கல்ல என்னோட சந்ததியினர், அவங்கள்ல எனக்கு நீ நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்க மாதிரி ஒரு சந்ததியையும் ஏற்படுத்து. எனக்கும் வந்து கண்ணியத்தை வந்து ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வந்து பாக்கியம் மிகுந்த சுவனபதியுடைய வாரிசுதாரர்கள்ல என்னையும் நீ ஆக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு அதோடய ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இவ்வளவு வேதனையும் வலியையும் கொடுத்த அந்த தந்தையும் அந்த தந்தையுடைய கூட்டத்துக்காகவும் பிரார்த்தனை செய்றாங்க. என்னுடைய இறைவனே என்னுடைய தந்தையும் நீ மன்னிச்சிற. நிச்சயமாக அவர் வந்து வழிகெட்டவர்ல ஒருத்தவரா தான் இருக்காரு. ஆனா, அதுக்காக அவர நீ தண்டிச்சிராத. இன்னும் நீ மனிதர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்புவில, அந்த நாள்ல என்ன நீ இழிவுக்குள்ளாக்காத என்னுடைய இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகான பிரார்த்தனைய தன்னோட ரப்பு கிட்ட பேசிக்கிட்டே போறாங்க அப்படின்னா, சகோதரர்களே இந்த நேரத்துல அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்களேன். அல்லாவுக்கும் அவங்களுக்குமான பந்தம் எப்படி இருக்கும்னு பாருங்களேன். எல்லா மனிதர்களும் கைவிட்டப்போ, எல்லாரும் வந்து தண்டிக்கணும், அழிச்சிரணும்னு நினைக்கும் போது, இறைவன் வந்து அழகா காப்பாத்தி கூட்டிட்டு போறான் இந்த தூதர. அப்ப இப்படி இப்படி ஒரு நேரத்துல ஒரு கஷ்டமான பிரச்சனையில நம்மளோட ரப் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் அப்படின்ற நம்மளுடைய உறுதியில அல்லாஹ் நம்மள ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டான் அப்படின்னு சொன்னா, மனசு எவ்வளவு நெருக்கமா இருக்கும் ரப்பு கிட்ட. எப்படி ஒண்ணுமே சொல்லாம எப்படி கண்ணீர் வரும். உடனே சஜ்தத்து ஷுக்கூர்ல போயிற மாட்டோமா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு. அப்ப இப்படி நெருக்கமா இருக்கிற ஒரு நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட இறைவன்ட்ட எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனைய கேட்கிறாங்க. அல்லாஹ் வந்து அங்கீகரிக்காம இருப்பானா? மறுமை நாள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம இழிவுபடுத்துவானா? இது ஏன்? இது என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஆம் ந நப் அ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய தந்தை வந்து நாளைக்கு மறுமையில வந்து அவங்கள பார்க்கும்போது, மறுமை நாள்ல வந்து என்ன இழிவுபடுத்திறாத அப்படின்னா, அவங்களோட தந்தைய தண்டிச்சுட்டாலே அது இழிவு தானே! அப்ப அந்த நாள்ல கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மறுமை நாள்ல வந்து தன்னுடைய தந்தை வந்து ஆஜர வந்து சந்திப்பாங்களாம். அப்ப சந்திக்கும்போது ஆஜருடைய முகம் வந்து ரொம்ப கருப்பாவும், நெறைய மண்ணு புழுதியும் வந்து சார்ந்திருக்குமாம். அப்ப வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், "எனக்கு மாறு செய்யாதீங்கன்னு சொல்லி நான் எவ்வளவோ சொன்னேனே! ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கலையே!" அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம். அப்ப அந்த ஆஜர் என்ன சொல்லுவாராம், "இன்னைக்கு நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன்" அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவாராம். ஆனா என்ன பிரயோஜனம்? எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. அங்க போய் என்ன செய்ய முடியும்? அப்படின்னு சொல்ற இந்த நேரத்துல திரும்பி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஏற்கனவே அல்லாஹ் கிட்ட இப்ப சொன்னோம்ல ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைய வந்து திரும்பி வந்து நினைவு கூறுவாங்களாம். என்னுடைய இறைவனே! என்னுடைய தந்தைய நீ வந்து மன்னிச்சிரு. அவர் வழிகெட்டு போனவர் தான். ஆனா, மனிதர்கள் எல்லாத்தையும் உயிர் குளித்து நீ எழுப்பக்கூடிய இந்த நாள்ல என்ன வந்து நீ இழிவுபடுத்திறாத. என்ன இழிவுபடுத்திறாத அப்டின்னா, என் கண்ணுக்கு முன்னாடியே என்னுடைய தந்தைய தண்டிச்சிறாத. அதுவே எனக்கு இழிவு தானே! என் கண்ணுக்கு முன்னாடியே என்னுடைய தந்தைய வந்து நீ நரக நெருப்புல போட்றாத அப்டின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பிரார்த்தனைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி எப்படி அங்கீகரிச்சான் தெரியுமா சகோதரிகளா? ஒண்ணுமே சொல்லலையாம். இப்ராஹிமே உன்னுடைய காலுக்கு கீழ நீ பாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். காலுக்கு கீழ பாரு அப்படின்னு சொன்னா, வெட்டப்பட்ட ஒரு கழுத புலி வந்து கிடக்குமா சகோதரிகளே. வெட்டப்பட்ட அந்த கழுத புலிய வந்து ரத்தத்தோட தூக்கி அவர் வந்து நரகத்துல வந்து வீசி எறியப்படுவாராம். இது என்ன அப்படின்னா, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை தந்தை ரூபத்திலேயே ஹாஜர வந்து நரக நெருப்புல தூக்கி போட்டா, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வலியையும், இழிவையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத அத வந்து ஒரு மிருகத்துடைய உருவமா மாத்தி, அந்த கழுத புலிய தூக்கி வந்து நரகத்துல வந்து வீசக்கூடியவனா இருப்பானாம். சுப்ஹானல்லாஹ். இப்படியுமா இறைவன் ஒரு மனிதரை நேசிக்க முடியும்? இப்படியுமா அந்த மனிதர் கேட்ட பிரார்த்தனைக்காக இறைவன் வந்து அற்புதங்கள நிகழ்த்த முடியும்? அப்படின்றதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த சான்று கொண்ட ஒரு மனிதரா இருப்பார். கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சாலும்
இஹ்சானோட செய்வாங்களா சகோதரிகளா. அவ்வளவு ஒரு எக்ஸலன்ஸ் இருக்குமா அதுல வந்து. அவ்வளவு ஒரு அழகு மட்டும் தான் நிரம்பி இருக்கும். முழுமைத்தன்மை இருக்கும். ஒரு சஜ்தா செஞ்சா கூட அந்த சஜ்தா அவ்வளவு ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். அல்லாஹ்வுக்காக ஒரு நோன்பு வச்சா கூட அந்த நோன்பு அவ்வளவு நிரப்பமானதா இருக்கும். அல்லாஹ்வுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாலும் அதுல அழகும் முழுமையும் நிரம்பி இருக்கும். இந்த 7 விஷயங்கள் இனி சொல்லப் போறதா இருந்தா 700 விஷயங்கள் இருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசுறதா இருந்தா. ஆனா இந்த 7 முக்கியமான விஷயங்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கலீல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் ஒரு மனிதரே ஒரு உம்மத்துக்கு சமமானவர் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம். அல்ஹம்துலில்லாஹ் இருந்துச்சு. சரி. அப்ப இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி கொண்டு அல்லாஹ்வுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மனிதரோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவ கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு நபித்தோழராக இருந்திருக்க முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் சகோதரிகளே. அல்ஹம்துலில்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உற்ற தோழர். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி என்ன அப்படின்னு சொன்னா, சுவனத்துக்குள்ள நுழையும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே வந்து சுவனத்துக்குள்ள நுழைஞ்சிருவாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஒரு நபிமொழி வந்து சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு. சரி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு நெறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அந்த நெறைய ஸ்பெஷாலிட்டி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏறத்தாழ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்புகள் போன்றும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளைப் போன்றும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பண்புகள் இருந்துச்சு. அதுல ஒண்ணு முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலியா காலத்துல கூட ஒரு சிலைய கூட வணங்குனது இல்லையோ, அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஜாஹிலியா காலத்துல கூட ஒரு தடவ கூட சிலை வணக்கத்த மேற்கொண்டதே இல்ல. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட என்னென்னலாம் நற்பண்புகள் இருந்துச்சோ, வாரி வழங்கக்கூடிய தயாளத்தன்மையா இருக்கட்டும், இல்ல உண்மைத்தன்மையா இருக்கட்டும், இல்ல கருணையா இருக்கட்டும், இரக்கமா இருக்கட்டும், வீரமா இருக்கட்டும், இல்ல வந்து ஆளுமை திறனா இருக்கட்டும், எல்லா பண்பும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு சகோதரிகளா. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அபூபக்கர வந்து என்னுடைய உற்ற நண்பனாக நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி. இப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மனிதர் வந்து உற்ற நண்பராக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த மனிதருக்கு என்னென்ன சிறப்பான பண்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம ரொம்ப குயிக்கா பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் முதலில் இஸ்லாத்தை ஏற்ற ஆடவர், ஆண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த சத்திய செய்தியை எத்தி வைக்கும்போது, முதலில் ஏற்றுக்கொண்ட பெண் வந்து ஹதீஜா ரலியல்லாஹு, முதலில் ஏற்றுக்கொண்ட சிறுவர் வந்து அலி ரலியல்லாஹு, முதலில் ஏற்றுக்கொண்ட ஆண் யார் அப்படின்னு சொன்னா, அ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சேர்ந்து எல்லா போர்கள்லயும் கலந்து கொண்டவங்க மட்டும் இல்லாம, இன்னும் வந்து எல்லா முக்கியமான நிகழ்வுகள்லயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடவே இருந்த ஒரு மனிதர். இந்த மனிதருக்கு ஒரு அழகான பேர் இருக்கு. சித்தீக் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாளர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் உண்மையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இஸ்லாத்தை எடுத்து சொன்னப்ப, எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அப்ப ஆரம்பிச்சு கடைசியா மெஹராஜ் பயணம் போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மெஹராஜ்ல நடந்த நிகழ்வுகள சொல்லும்போது கூட குறைஷிகள் எல்லாம் கேலி பண்ணி சிரிச்சாங்க சகோதரிகள. ஆமா, இங்க இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போவாராம். அங்க இருந்து வானத்துக்கு போவாராம். இவர பாப்பாராம், அவர பாப்பாரான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேலி பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யர்ன்னு சொல்லும்போது கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் உண்மைப்படுத்திய அழகான சித்தீக் யார் அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ். சரி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இப்ப நம்ம வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம பத்தி நம்ம சொன்னோம்ல நெறைய பண்புகள். அந்த பண்புகள் எல்லாம் பார்த்தோம் அப்டின்னா, அந்த பண்புகள்ல அநேக பண்புகள் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டயும் இருக்கு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அதுல ஒரே ஒரு சம்பவத்த மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். என்ன அப்டின்னா, இது வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவும் அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவும் வந்து அறிவிக்கிறாங்க. என்ன அப்டின்னா, ஒரு தடவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காலை நேர தொழுகை காலை நேர தொழுகைய முடிச்சுட்டு நபி தோழர்கள பார்த்து கேட்கறாங்க. "உங்கள்ல யாராவது இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ வந்து உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, "இல்ல யா ரசூலல்லாஹ். நான் வந்து நைட்டு தூங்கும்போது நான் நியத் வைக்கல, நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டு. அதனால நான் இன்னைக்கு வைக்கல" அப்படின்னு சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, "யா ரசூலல்லாஹ். நான் நைட்டே நோன்பு வைக்கணுன்ற நிய்யத்தோட தூங்கிட்டேன். அதனால இன்னைக்கு நான் நோன்பு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க.
உங்கள யாராவது இன்னைக்கு நோயாளிய நலம் விசாரிச்சீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அப்ப வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, காலை தொழுகைக்கே இப்பதானே வந்திருக்கோம். இனிமே தானே போய் நோயாளிய போய் விசாரிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு வந்து உடல்நலம் சரியில்லன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் தொழுகைக்கு வரும்போதே அவரோட வீட்டுக்கு போய் அவர பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேக்குறாங்க, உங்கள யாராவது சதக்கா செஞ்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப திரும்பி உமர் ரலியல்லாஹு இதே சொல்றாங்க. இறைவனின் தூதரே, விடியற் காலையில உங்க கூட தானே உட்கார்ந்துருக்கோம். சதக்கா எங்க செய்றது? இனிமே தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திரும்பி வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், பள்ளிவாசலுக்கு வர்ற வழியிலேயே வந்து ஒருத்தர் வந்து யாசகம் கேட்டாரு. அவருக்கு நான் வந்து சதக்கா செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கரே உங்களுக்கு வந்து சுவனம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சுவனம் நிச்சயம், சுவனம் நிச்சயம்னு சொல்லிட்டு 2 தடவ சொல்றாங்க. இப்ப இந்த சம்பவத்த பார்க்கும்போது உமர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, ஒரு தடவ கூட நல்ல அமல்கள செய்றதுல அபூபக்கர முந்தவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மேல சத்தியமா ஏதாவது ஒரு நற்செயல்ல நாங்க எப்படியாவது முந்திர மாட்டோமான்னு சொல்லி படாத பாடு பட்டா கூட எப்படியாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எங்கள முந்திருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சம்பவத்த பார்க்கும்போது, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு வந்து எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஹ்சானோட எல்லா அமல்களையும் செஞ்சாங்களோ, அதே மாதிரி ரொம்ப ஆர்வத்தோட முந்தி முந்தி அமல்கள வந்து அல்லாஹ்வுக்காக சிறப்பாக செய்யக்கூடிய மனிதர் யார் அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹீஹ் அல் புகாரில வந்து பதிவாயிருக்கக்கூடிய அந்த நபிமொழியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுவனத்திற்கு வந்து 8 வாசல்கள் இருக்கு. அந்த 8 வாசல்கள்ல ஒவ்வொரு வாசல் பத்தியும் சொல்றாங்க. சில வாசல் வந்து பாபு ஸலா தொழுகையின் வாசல் இருக்கு. அப்புறம் ஜக்காத்துடைய வாசல் இருக்கு. ஜிஹாதுடைய வாசல் இருக்கு. நோன்புடைய வாசல் இருக்குன்னு ஒவ்வொரு வாசல பத்தியும் சொல்றாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்குறாங்க, "யா ரசூலல்லாஹ், யாராவது ஒரு மனிதர் வந்து இந்த எல்லா வாசல் வழியிலயும் நுழையக்கூடியவங்களா இருப்பாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "ஆமா அபூபக்கரே, அந்த மனிதர் நீங்க தான்" அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். சரி. இப்ப வந்து நம்ம வந்து அம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம பத்தி பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, அவங்களுடைய அந்த தியாகமான குடும்பம் இருந்துச்சு சகோதரிகளே. அந்த தியாகமான குடும்பத்துல அல்லாஹ் வந்து அந்த குழந்தைய அறுத்து பலியிடணும் அப்படின்னு சொன்னப்ப, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகனுடைய மனநிலையை முதல்ல வந்து தயார்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. ஏறத்தாழ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகனுடைய மனநிலைய தயார்படுத்தல. மொத்த உம்மத்துடைய மனநிலையும் தயார்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. எப்ப அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த நாளன்று. எல்லாரும் சஹாபாக்கள் எல்லாரும் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த மதீனாவே அப்படியே ஒரு மயான பூமியா இருக்கு. யாருக்குமே நம்ப முடியல. உமர் ரலியல்லாஹுலாம் சொல்றாங்க, "யாராவது வந்து முஹம்மது மரணிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் உங்கள வெட்டி சாய்ச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு வேதனையிலயும், விரக்தியிலயும் உட்கார்ந்துருக்காங்க. இல்ல, இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மூர்ச்சையான மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூர்ச்சையாயிருக்காங்க. திரும்பி வந்து அல்லாஹ் அவங்களுக்கு உயிர் குடுத்த மாதிரி குடுத்துருவான். என்னென்னமோ சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மதிநுட்பத் தன்மையால் என்ன செய்றாங்க? அந்த ஒட்டுமொத்த சூழலையும் வந்து கலைக்கிறாங்க. அந்த உம்மத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு திரும்பி வந்து மனச தயார்படுத்தி, அவங்கள முஹம்மதுடைய உம்மத் அப்படின்றதுக்கான அடையாளம் காட்டக்கூடிய மனிதர்களாக திரும்பி உயிர் கொடுத்து மாத்துற மாதிரி ஒரு விஷயத்த செய்றாங்க. சுப்ஹானல்லாஹ் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் கத்திட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? மிம்பர் மேடையில ஏறுறாங்க. ஏன்னா யாருமே உட்கார மாட்டேங்கிறாங்க. "உமரே நீங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஷஹாதாவ வந்து சத்தமா சொல்றாங்க சகோதரிகளா. ஷஹாதாவ சத்தமா சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, "உங்கள்ல யார் முஹம்மத வணங்கிட்டு இருந்தீங்களோ, நிச்சயமாக முஹம்மத் மரணித்து விட்டார் என்பதை அவர் தெரிந்து கொள்ளட்டும். உங்களில் யார் அல்லாஹ்வை வணங்கினீர்களோ, நிச்சயமாக அல்லாஹ் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவன் மரணிக்க மாட்டான்." அப்படின்றத சொன்னோன தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிலிருந்து நிறைய சஹாபாக்களுக்கு தலையில ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு சகோதரிகளே. நிஜமாவே ரசூலுல்லாஹ் மரணிச்சுட்டாங்க அப்படின்றத வந்து உணரக்கூடியதா இருந்துச்சு. இதோட இந்த உபதேசத்தோட நின்றாம, ஆல இம்ரானுடைய 144வது வசனத்தையும் திரும்பி வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சத்தமா சொல்லி காமிக்கிறாங்க. முஹம்மத் ஒரு தூதரே அன்றி
வேறு யாரும் இல்லை. அவருக்கு முன்னர் வந்த இதே மாதிரி வந்த பல தூதர்களும் மரணித்து சென்று விட்டார்கள். அவர் இறந்து விட்டால் அல்லது அவர் வெட்டப்பட்டு விட்டால் நீங்கள் புறம் காட்டி சென்று விடுவீர்களோ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னா, நீங்க இஸ்லாத்த விட்டே திரும்பி புறமுதுகு காட்டி போயிருவீங்களா? அப்படி யாராவது புறமுதுகு காட்டி இங்க போயிட்டீங்க அப்படின்னா, அதனால அல்லாஹ்வுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் யாரெல்லாம் நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அதிசீக்கிரம் நற்கூலியை தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்படின்ற இந்த வசனத்த ஓதி காமிச்சோன தான், அந்த உண்மை நிலை, அந்த சகஜ நிலைக்கு எல்லாருமே வந்தாங்களா சகோதரிகளா? அம்மாடி நம்ம முகம்மத வணங்கலையே! முகம்மதுடைய இந்த மார்க்கத்துல முகம்மதுடைய இறைவனான அல்லாஹ்வ தான வணங்குறோம். முகம்மது தான மனிதரா இருந்து மரணிச்சுட்டாரு. ஆனா அல்லாஹ் வந்து அல் ஹய்யுல் கய்யூம் தான, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவன் தான அப்படின்ற இந்த மனநிலைக்கு தயார்படுத்திய உன்னதமான தோழராவும், தலைவராவும் ஆம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருந்தனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள கொண்டு போய் அழகா மரணத்திற்கு மனதை தயார்படுத்திய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு ஒப்பிட்டு காட்டக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்றத இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து சொல்லி காமிக்கிறதுக்கு போதுமானதா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சரி சகோதரிகளா. இப்ப இதெல்லாம் சேர்ந்து இவங்க ரொம்ப அழகான தலைவரா இருந்தாங்க அப்படின்றதுக்கு, அவங்க கலீஃபாவா ஆன உடனேயே அவங்க வந்து மக்களுக்கு மத்தியில ஆற்றிய உரைய வந்து கண்டிப்பா வந்து இந்த சபையில வந்து நான் நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மேடை ஏறணும்னு சொல்றாங்க. யாராவது எந்த தலைவராவது இப்படி பேசுவாங்களா? மேடை ஏறணும்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. மக்களே, சந்தேகமே இல்லாமல் இப்பொழுது நான் உங்களால் தலைமை பொறுப்புக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் நேர்வழியில் இருப்பதற்காக நீங்கள் எனக்கு உதவுங்கள். நான் தவறிழைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்னை நேர்வழிப்படுத்துங்கள். என்னை சீர்திருத்துங்கள். சத்தியம் என்பது அமானிதம் போன்றது. அப்படின்னு சொல்லிட்டு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்கள்ல பலவீனமா பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுடைய உரிமைகள் திரும்பி கிடைக்கிற வரைக்கும் என்கிட்ட கடுமையா நடந்துக்கிறட்டும். அதே மாதிரி உங்ககிட்ட பலமான மனிதர்களா இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட வலிமையான மனிதர்கள் என் மீது இரக்கம் காட்டட்டும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த தலைவராவது இப்படி சொல்லுவாங்களா சகோதரிகளா? பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்க தைரியமா வந்து என்ன நீங்க கேள்வி கேட்கலாம். உங்களுடைய உரிமை கிடைக்கிற வரைக்கும் என்கிட்ட வந்து நீங்க வந்து போரிடலாம்னு சொல்லி எந்த தலைவராவது சொல்லுவாங்களா? சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த உம்மத்துக்கு தலைவரா இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரி, இந்த மார்க்கத்துக்கே தலைவரா இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சரி, எப்படி சத்தியத்தை நிலைநாட்டினாங்களோ, அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் வந்து சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய மனிதராக இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். சரி. இப்ப இந்த அமர்வுடைய இறுதிக்கு வந்துடலாம். இப்ப இந்த இந்த தருணத்துல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவையும் வந்து ஒரு அனாலஜி எடுத்துக்கலாம். ஒரு கம்பேரிசன்ல எடுத்துக்கலாம். கம்பேரிசன்ல எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த 2 மனிதர்களும் அல்லாஹ்வுடனான அவர்களுடைய பந்தம் ரொம்ப ரொம்ப நெருக்கமாவும், ஆழமாவும் இருந்துச்சு சகோதரிகளா. அவ்வளோ ஒரு க்ளோஸான பாண்டிங் இருந்துச்சு. உலகமே அவங்கள வெறுத்தாலும், உலகமே அவங்களுக்கு எதிரா நின்றாலும், என் கூட என் ரப் இருக்கான் அப்படின்ற அந்த தவக்குலுடைய வேர் ஆழமாக 2 பேருடைய உள்ளத்திலயுமே பதிஞ்சிருந்துச்சு. அதனாலதான் எந்த தியாகத்தையும் இறைவனுக்காக செய்வதற்கு இப்ராஹிமும், எந்த தியாகத்தையும் இறைவனுக்காக செய்வதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் வந்து எப்பயுமே தயாரா இருந்தாங்க. அதனாலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்வாங்களாம், எப்ப பார்த்தாலும் எந்த அமல் செஞ்சாலும் முடிஞ்ச வரைக்கும் அத ரகசியமாகவே செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்களாம். இதுக்கு வந்து சம்பவங்கள் சொல்றதா இருந்தா நெறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு சம்பவத்த இங்க கண்டிப்பா நினைவு கூர்ந்தே ஆகணும். ஒரு தடவ உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு அப்புறம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹலீஃபாவா இருக்கக்கூடிய காலகட்டம் அது. அப்ப இந்த காலகட்டத்துல அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஃபஜ்ருடைய தொழுகை முடிஞ்ச உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டின் பக்கம் போகாம, வீட்டுக்கு எதிர் திசையில வந்து பாலைவனத்தின் பக்கம் போகக்கூடியவங்களா இருக்காங்க. கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துருது. அபூபக்கர் எங்க போறாரு டெய்லி ஃபஜ்ர் தொழுதுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ரகசியமா பின்தொடர்ந்து போறாங்க. ரகசியமா பின்தொடர்ந்து போனா, பாலைவனத்துல ஒரு ஓரமான ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன குடிசை இருக்கு சகோதரிகளா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த குடிசைக்குள்ள போயிட்டு, ஏறத்தாழ துஹாவுடைய நேரம் முடிஞ்சு, லுஹருடைய நேரம் நெருங்க போகையில தான் அந்த குடிசைய விட்டு வெளிய வர்றாங்க.
உமர் ரலியல்லாஹுவுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த மனுஷன் இவ்வளவு நேரம் இந்த வீட்டுக்குள்ள என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இங்கேருந்து நகர்ந்து போன உடனே உமர் ரலியல்லாஹு போய் அந்த வீட்டுடைய வாசல தட்டுறாங்க. தட்டுனா ஒரு வயதான கண் பார்வை இல்லாத ஒரு மூதாட்டி வந்து கதவ தொறக்குறாங்க. அந்த பாட்டியோட சேர்ந்து சில அனாதை குழந்தைகளும் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, "அ தாயே, இப்ப வந்துட்டு போறாரே ஒரு மனிதர். அந்த மனிதருடைய நிலைதான் என்ன?" அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, "அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா ரொம்ப காலமா இந்த மனிதர் வந்து எங்க வீட்டுக்கு வர்றாரு. உங்க வீட்டுக்கு வந்து இவரு என்ன செய்றாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. "எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் அவர் செய்றாரு. எங்க வீட்ட சுத்தப்படுத்துறதுல இருந்து, எங்களுக்கு இரவு வரைக்கும் தேவையான உணவ சமைச்சு வைக்கிறதுல இருந்து, எல்லா வேலைகளும் எங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் இந்த மனிதர் வந்து செஞ்சு குடுத்துட்டு போறாரு." அப்படின்னு சொல்லிட்டு. "தினமுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, தினமும் தான் இந்த மனிதர் வந்து எங்களுக்காக இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு குடுத்துட்டு போறாரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கண்ணீர் கட்டுப்படுத்த முடியல சகோதரிகளே. ஒரு கலீஃபா, மதீனாவுடைய ஆளுநர், அ ஒரு பணியாள் செய்யக்கூடிய வேலைய விட அதிகமா துணி துவைக்கிறதுல இருந்து, பாத்திரம் கழுவுறதுல இருந்து, வீட சுத்தப்படுத்துறதுல இருந்து, அவங்களுக்கு தேவையான சமையல் எல்லாம் செஞ்சு குடுக்குறதுல இருந்து, எல்லாத்தையும் ஃபஜருடைய வக்திலிருந்து ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட நிண்டு, இவ்வளோ வேலைய செஞ்சு குடுத்துட்டு போறாங்க. அதுவும் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய அமலா வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு சத்தமா கத்தி அழுதாங்களாம் சகோதரிகளே. "அபூபக்கரே, இந்த உலகம் அழியும் வரை உம்முடைய அமல்களை எந்த மனிதராலயும் முந்த முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு நகலக்கூடியவங்களா இருந்தாங்க. அன்பான சகோதரிகளா, அல்லாஹ்வுடனான நெருக்கமும், நேசமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு எவ்வளவு ஆழமா இருந்துச்சு அப்படின்னா, நான் எந்த மனிதருக்குமே தெரியாத ரகசியமா செய்ற இந்த அமலுக்கு கூலிய நிச்சயமா என் ரப்பு குடுப்பான் அப்படின்ற நம்பிக்கை அழகா வர்றதுடைய அடிப்படையில எத்தன ரகசிய அமல் அவங்க செஞ்சிருப்பாங்க சகோதரிகளா. இந்த பந்தத்துடைய அடிப்படையில தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய கடைசி காலகட்டங்கள்ல அவங்க ஒரு அழகான பிரார்த்தனை செஞ்சாங்களாம். அல்லாஹும்ம ஜஅல் கைர ஸமானி ஆகிரஹு வ கைர அமலி ஹவாத்திமஹு வ கைர ஐயாமி யௌமல் காக் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய இறைவனே, என்னுடைய அமல்களிலெல்லாம் சிறந்ததாக அதோடைய கடைசி அமலை நீ ஆக்கிக் குடு. என்னுடைய இறைவனே, என்னுடைய நாட்களிலே சிறந்ததாக அதோடைய இறுதி நாளை நீ ஆக்கிக் குடு. என்னுடைய இறைவனே, என்னுடைய வாழ்நாளிலேயே மிகச்சிறந்த நாளாக நான் உன்னை சந்திக்கும் நாளை ஆக்கிக் குடுனா, எவ்வளவு பெரிய நம்பிக்கை. கண்டிப்பா நான் அல்லாஹ்வ பார்ப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, யாருனால சொல்ல முடியும்? யாரோட அவங்களுடைய உறவு ரொம்ப டீப்பா, உன்னதமா, ஆழமான உறவா இருக்கோ, அவங்கள தானே சொல்ல முடியும். நான் இன்ஷா அல்லாஹ் உன்னை ஒரு நாள் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படிப்பட்ட அழகான நேசராக 2 பேருமே இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். இந்த தவக்கலுடைய வெளிப்பாடும் வந்து இதுல வந்து இதுலயே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவமானப்படுத்தப்பட்ட நேரத்திலயும், உடைச்சு தூக்கி எறியப்பட்ட நேரங்கள்லயும் 2 பேருமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அமைதியாக நிதானத்தை கையாளக்கூடிய மனிதர்களாகவும், தான் கூட வாழ்ற சக மனிதர்கள மன்னிக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருந்தாங்க. இப்ப எப்படி வந்து தன்னை நெருப்புல தூக்கி போட்ட தன்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையே மன்னிச்சு அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்ச இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களோ, அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்ற தன்னுடைய மகள அவதூறு சாட்டுன மிஸ்தாஹ் பின் உதாதா அப்படின்ற தன்னுடைய உறவினர் மிஸ்தாக வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ்வுக்காக மன்னிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. சகோதரர்களே, இத தாங்க முடியுமா? யாராவது நம்ம பெத்த பிள்ளை மேல அவங்க செய்யாத ஒரு ஒழுக்கக்கேட சொல்லி அவதூறு சாட்டும்போது, எந்த தாய்க்கும், தந்தைக்குமாவது அத தாங்கிக்கிற முடியுமா? அந்த மனசு எவ்வளவு வேதனைப்படும். "அவன வெட்டிருவேன், குத்திருவேன், சும்மா விடமாட்டேன், பழி தீர்த்துருவேன்" அப்படி இப்படின்ட்டு அங்கலாய்க்கக்கூடிய அந்த நேரத்துல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அமைதியா ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னாங்க. மிஸ்தாக்கு நெறைய பொருளாதாரம் குடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இனிமே நான் அவருக்கு குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க. நாளைக்கு அல்லாஹ் உங்கள மன்னிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறது இல்லையா? அப்படின்ற இந்த வசனம் இறங்குன உடனேயே சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நான் வந்து மிஸ்தாக்கு வந்து என்னுடைய மரணம் வரைக்கும் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்தாகையும் மன்னிச்சு, அந்த உதவியையும் தொடரக்கூடியவங்களா இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா,
இந்த 2 மனிதரும் சித்தீக்குகளாக இருந்தாங்க சகோதரிகளா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சரி, அல்லாஹ்வுடைய இந்த சத்திய மார்க்கத்துக்கு உண்மைப்படுத்தின நாள்ல இருந்து அவங்களுடைய மரணம் வரைக்கும் ஆ நிலைச்சு நிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு வார்த்தையோ, ஒரு செயலோ இந்த உண்மையிலிருந்து விலகாத அளவுக்கு உறுதியா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சித்திக்கா இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு சித்திக்காக இருக்கக்கூடிய மனிதரா இருந்தாங்க. நம்ம மிஹ்ராஜ் பயணமுடைய சம்பவத்தையும், இஸ்லாத்தை ஏத்துக்கக்கூடிய அந்த ஆரம்ப கால சம்பவத்தையும் ஏற்கனவே பார்த்துட்டோம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 2 மனிதருக்கும் தாராள குணம் இருந்துச்சா சகோதரிகளா? வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும், ஆ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹும் இருந்தாங்க. நமக்கு தெரியும் எத்தன அடிமைகள விடுவிச்சிருப்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காம. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுல இருந்து எத்தன அடிமைகள விடுவிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காம. ஹிஜ்ரத் செய்யும்போது தன்னுடைய வீட்ல இருந்து ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு அவங்க நகண்டு போனாங்களாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்ல ஏதாவது இருக்கா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய அத்தா வீட்ல ஏதாவது இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள் ஒரு பாத்திரத்துல கூழாங்கல்ல போட்டு ஆட்டி காமிச்சாங்களாம். இந்த கல் மட்டும் தான் இருக்கு. இந்த பாத்திரத்துல போட்டு ஆட்டுற அளவுக்கு சில்லறை கூட வீட்ல இல்ல. அந்த அளவுக்கு தந்தை எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். இதே இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாருன்னே தெரியாத அந்த விருந்தினர்களுக்கு ஒரு பெரிய காளை கன்றை பொரிச்சு அவங்களுக்கு உபசரிப்பு செய்யக்கூடியவங்களா இருந்தாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அன்பான சகோதரிகளா, அழகான 2 மனிதர்களுடைய வாழ்க்கைய பார்த்தோம். இந்த அழகான 2 மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான தோழமையும், ஒரு டீப் லவ் ஆழமான சோல்ஃபுல்லான ஒரு லவ்வும் ஆத்மார்த்தமா நிரம்பி இருக்கக்கூடியதா பார்த்தோம். அதுல ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கே தோழர். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தோழர். அன்பான சகோதரிகளா, இப்ப இந்த சான்றிதழ் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்குமா அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் கிடைக்கும். எப்ப அப்படின்னா, நம்மளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டயும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்த மாதிரியும், அல்லாஹ் மீதான அதிகப்படியான நேசத்துல ரப்பு மேல முழுமையா தவக்கல் வச்சு சார்ந்திருக்கும் போது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியிற மாதிரி ரகசியமான அமல்கள நம்மளுடைய வாழ்க்கையில அதிகரிச்சு கொள்ளும் போது, கண்டிப்பாக இந்த சான்றிதழ் கிடைக்கும். 2வது இந்த சான்றிதழ் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, எந்த விஷயம் செய்றதா இருந்தாலும் இஹ்சானோட என்னோட ரப்பு இத ஏத்துக்குருவானா? இது என் ரப்புக்கு பிடிக்குமா? அப்படின்ற அந்த பணிவான நிலையில எந்த இபாதா செஞ்சாலும் நிச்சயமாக அல்லாஹு அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து இந்த சான்றிதழ் நமக்கு கிடைக்கும். 3வது விஷயம், நேர்மையான சித்தீக்குகளாக சத்தியத்திற்கு சான்று பகரக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்கும்போது இந்த சான்றிதழ் கிடைக்கும். 4வதாக நம்மள யார் என்ன நிராகரிச்சாலும், யார் என்ன புறக்கணிச்சாலும், எவ்வளவு நோவினை செய்தாலும், மென்மையான உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கும்போது, நிச்சயமாக இந்த சான்றிதழ் கிடைக்கும். 5வது தாராளமாக உபசரிப்பு செய்யக்கூடிய மனிதர்களாகவும், வாரி வழங்கக்கூடிய மனிதர்களாகவும் நாம் இருக்கும்போது, அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபாத்திமாவையோ, ஒரு ஆயிஷாவையோ, ஒரு ஆபிதாவையோ, ஒரு நிஷாவையோ பார்த்து நீங்கள் இந்த உம்மத்தின் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்காக காத்துட்டு இருக்கு சகோதரிகளா. நம்மளுடைய செயல்களை இந்த அடிப்படையில நம்ம மாத்திக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த ரமலானுடைய இரவுல நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய புறத்துல இருந்து இப்படி மகத்துவமான சான்றிதழ் கிடைக்கிறதுக்கான நம்மளுடைய முயற்சி இந்த மகத்துவமான மாசத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்ற அவனுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய நேசத்துடைய அடிப்படையில தான் இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் இந்த சான்றிதழ்கள் எப்படி அஹ் அலி ரலியல்லாஹுக்கு ஹாரூன் அப்படின்னு ஒரு சான்றிதழ் கிடைச்சுச்சோ, உவைஸ் இப்னு கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு அவர் கையேந்தினா கண்டிப்பா அல்லாஹ் குடுப்பான் அப்படின்ற சான்றிதழ் கிடைச்சுச்சோ, அதே மாதிரி எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு இந்த உம்மத்துடைய இப்ராஹிம் அப்படின்ற சான்றிதழ் கிடைச்சுச்சோ, இன்ஷா அல்லாஹ் இந்த 3 சான்றிதழையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிரார்த்தனை செய்து, ஏக இறைவனுடைய கருணை நிரம்பக்கூடிய இந்த மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும், இறைவனுடைய நேசத்தில் முழுமையாக நம்மை நனைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை யாசித்து இந்த அமர்வை நான் நிறைவு செய்றேன். கேட்டதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.